ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோபி பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறத பார்த்து நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வருது. என்னடா கோபி, நீயும் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? நான் என்னம்மா சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா எந்த நேரத்துக்குனாலையும் கண்ட நேரத்துக்கு வீட்டுக்கு வருவா, நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிகிட்ருக்க. நான் எதுவுமே அவளை கேட்கவே கூடாதுன்னு நீ என்ன பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்க. நான் அவள் டைமுக்கு வரணும், அந்த ரெஸ்டாரண்ட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அம்மா இங்கே பாருங்கம்மா, அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பிரச்சனை, அதனால தான்மா லேட் ஆகிடுச்சு. இனிமேல் பாக்கியா சீக்கிரம் வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. கோபி இருந்துக்கிட்டு உடனேவும் பாக்கியா இருந்துக்கிட்டு, இப்போ எதுக்காக இதை எல்லாம் அத்தைக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வேணாம் விடுங்க அப்படின்னு கோபிக்கிட்ட சொல்கிறாங்க. ஈஸ்வர் இருந்துக்கிட்டு, பிரச்சனையா? என்னடா பிரச்சனை கோபி அப்படின்னு கேட்குறாங்க. கோபி இருந்துக்கிட்டு நடந்த விஷயங்கள சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, அங்கே அந்த ஏரியா கவுன்சிலர்னு ஒருத்தர் இருக்கான். அவன் டெய்லியும் பாக்கியோட ரெஸ்டாரண்ட் வந்துட்டு அப்படி கடை மூடுற டைமில் தான் ஆம்லேட் வேணும் அது இதுன்னு சொல்லி அங்கே சாப்பிட்டுட்டு காசும் கொடுக்காம குடிச்சிட்டு தகராறு பண்ணிட்டு இருந்தாங்கம்மா. அதனால தான் பாக்கியா லேட்டாக வந்திருக்கா. இனிமேல் சீக்கிரம் வந்துடுவா, அந்த பிரச்சனையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஈஸ்வரிக்கு பயங்கர கோபம் வருது. என்னடா சொல்கிற? அப்போது அந்த இட்லி கடையிலையும் பிரச்சனை இருக்கா? நான் அப்போவே சொன்னேன் வேணாம் அந்த ரெஸ்டாரண்ட்டு, வீட்லேயே இருன்னு சொன்னால் என் பேச்சை கேட்காம இட்லி கடை ஆரம்பித்தா, இப்போ அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கா? இதெல்லாம் எங்கே தான் போய் முடியும்னே தெரில. ஓப்பன் பண்ணி 2 நாளில் இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு நம்ம ஈஸ்வரி இருந்துக்கிட்டு பாக்கியாவை பயங்கரமாக தேட்டிக்கிட்டு இருக்காங்க கோபிக்கிட்ட சொல்லிட்டு. இப்போது பாக்கியா இருந்துக்கிட்டு, அத்தை இங்கே பாருங்கள், எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலையும் கண்டிப்பாக நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை மூட போகிறதில்ல. நீங்கள் என்ன தான் சொன்னாலையும் நான் மூட போகிறதில்ல. அந்த பிரச்சனைகளையும் தாண்டி நான் கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட்டை மேலும் வளர்த்து கொண்டே தான் வருவேன் அத்தை அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஈஸ்வரி. திரும்பவும் பாக்கியாவை, என்ன பாக்கியா அவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு நீ ரெஸ்டாரண்ட்டை நடத்துவேன்னு வேறு சொல்லிகிட்ருக்கியா? அதுவும் லேடிஸ் மட்டும் நடத்துகிற ரெஸ்டாரண்ட்டு, ஜென்ஸ் யாராவது இருந்தால் கூட ஓகேன்னு சொல்லலாம். குடிகாரங்கள்லாம் வந்து குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுற ரெஸ்டாரண்ட்டில் எதுக்கு பாக்கியா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? வீட்டில் இருந்தால் கேட்கவே மாட்டியா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியா முடிவாக சொல்கிறது தான் அத்தை, கண்டிப்பாக நான் ரெஸ்டாரண்ட்டை மூடிட்டு வருவேன்னு மட்டும் நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிடுறாங்க. கோபியுமே இருந்துக்கிட்டு, விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காது கோபி அப்படின்னு பயங்கரமாக கோபி மேலே கோவப்படுறாங்க ஈஸ்வரி இருந்துக்கிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏன் வந்துட்டு பாக்கியாவை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது அங்கே எல்லாருமே வீட்டில் சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம சுதாகர் கேட்குறாங்க, வாம்மா இனியா எங்கே போயிட்டு வர? கெஸ்ட்டோட வீட்டுக்கு போனோன்னு சொல்லிக்கிட்டு, விருந்துக்கு போனோம் நீயும் நிதிஷன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், நீ எங்கே போயிட்டு வர? விருந்துக்கு போக ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை அங்கிள், இதோ போயிட்டு ரெடி ஆகிறேன், சும்மா தான் அங்கிள், அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன இனியா திடீர்னு நீ மட்டும் தனியாக போயிருக்க, அதுவும் நிதிஷை கூட கூட்டிகிட்டு போகலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை அங்கிள், சும்மா தான் போயிட்டு உடனே வந்துடலான்னு தான் நான் மட்டும் நிதிஷ்கில் சொல்லிட்டு தான் அங்கிள் போனேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் டேடி, என்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன், மம்மியை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு நிதிஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது என்ன விஷயமா பார்க்க போயிருந்தேன் அப்படின்ட்டு, ஒன்றும் இல்லை அங்கிள், நீங்கள் நைட்டு டின்னர் சாப்பிடும்போது சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அம்மா அந்த ரெஸ்டாரண்ட்க்கு ஏதோ பணம் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு, அது விஷயமா தான் அங்கிள் என் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருந்தது, அதனால தான் அம்மா கிட்ட போய் டவுட் கிளியர் பண்ணிட்டு வரலான்னு போனேன் அங்கிள் அப்படின்னு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு. ஆமாம் அங்கிள் அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க சம்மந்தி அம்மா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா எதுவும் தப்பாக சொல்லலை அங்கிள், அம்மா அவங்களுக்கு ஏதோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக வாங்கின கடன் இருந்துதான், அதை அடைக்கிறதுக்காக தான் நான் பணம் வாங்கினேன் இனியம்மா, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதன்னு என்கிட்ட அதுதான் சொன்னாங்க அங்கிள், எதுவும் உங்களை பற்றி தப்பாலாம் சொல்லலை அங்கிள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன் இல்லை இனியம்மா, நீ தான் என் நம்பவே இல்லை, நான் தான் சொன்னேனே அவங்க பணம் 2 வீட்டுக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ட்டு
அப்படின்ட்டு தான் நான் பணம் கொடுத்தேன். அது மட்டும் இல்லை, சம்மந்தி அம்மாவும் கடன் இருக்குன்னு சொன்னாங்க, லோன் எல்லாம் அடைக்கணும்னு சொல்லிட்டு. அதனால தான் 2 குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் பாதிப்பும் வராத மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்க்கு எவ்வளவோ அதை விட அதிகமாகவே நான் பணம் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம சுதாகர் வந்து இனியா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனியா இருந்துட்டு, அதிகமாக எல்லாம் அம்மா வாங்கலை அங்கிள், நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளோ மதிப்போ அதோட கம்மியாக தான் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தி அம்மா, ஓ அவ்வளோதான் சொன்னாங்களா, சரி விடு இனியம்மா, இதுக்கு மேலே முடிஞ்சு போன பிரச்சனையை எதுக்கு பேசிக்கிட்டு, நீங்கள் போயிட்டு நீயும் நிதிஷும் கெஸ்ட்டோட வீட்டுக்கு விருந்துக்கு போகிறதுக்கு போயிட்டு ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷும் இனியாவும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு விருந்துக்கு வந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே, அதாவது நிதிஷோட அம்மாவும் சுதாகரும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க, இனியா போயிட்டு சம்மந்தி அம்மா கிட்ட பேசிட்டு வந்திருக்கா, சம்மந்தி அம்மா இவங்க கிட்ட எதுவுமே சொல்லலை போல இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தி அவ்வளோ சீக்கிரம் இனியாக்கிட்ட விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க பொண்ணோடைய வாழ்க்கை பாதிக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க பொண்ணுக்காக அவங்க எதையும் விட்டு கொடுப்பாங்க. அதை காரணமாக வச்சு தான் நான் அவங்க நிதிஷ்க்கு கல்யாணமே பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப திமிரா தெனாவட்டா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டையும் திரும்பவும் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிற அந்த சின்ன இட்லி கடையும் எப்படியாவது அவங்கள காலி பண்ண வைக்கலாம், அவங்கள ஒன்றுமே இல்லாத வீட்டில் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுதாகர் இருந்துட்டு நிதிஷோடைய அம்மா கிட்ட, என்னங்க பண்ணுறது, அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து அந்த கவுன்சிலரை பற்றி நம்ம சுதாகருக்கு வந்து தெரிய வருது. அதாவது விசாரித்து அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. சும்மா இருப்பாரா, உடனே நம்ம சுதாகர் இருந்துக்கிட்டு அவர்கிட்ட போய் பேசுகிறாரு. என்ன, இந்த உங்களை பற்றி கேள்விப்பட்டேன் அப்படின்னு, இந்த ரெஸ்டாரண்ட் எதுவும் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்களா இந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் யார், ஓப்பன் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் பிஸ்னஸ் மேன், என்னை பற்றி தெரியாதுங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சுதாகர் அப்படின்னு. கேள்விப்பட்டிருக்கேன் நானும், சொல்லுங்கள் சார், நீங்கள் தான் இந்த ஊர்லேயே பெரிய ஆளாச்சு அப்படின்னு அவரும் கவுன்சிலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சுதாகர் சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சுதாகர் வந்து அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன உதவி சார், நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான், நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு பணம் கொடுக்காம சாப்பிட்டு வரதா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு. ஆமாம் சார், இந்த ஏரியாவிலே நாம் உங்களை அளவுக்கு இல்லைனாலே ஒரு சின்ன அப்படியே கெத்து காட்டிட்டு மெயின்டைன் பண்ணி தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டு நைட்டில் போயிட்டு அப்படியே சும்மா ஒரு சின்ன பார்ட்டி பண்ணிட்டு வருவோம் சார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம சுதாகர். என்ன சொல்லுங்க சார், எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு கவுன்சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டை அவங்க இழுத்து மூடிட்டு ஓடுற அளவுக்கு நீங்கள் எனக்கு பெருசாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார், நீங்கள் என்ன சொல்லுங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன், எனக்கு வேண்டிய உதவி நீங்கள் செய்யணும். இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் போயிட்டு பிரச்சனை பண்ணணும். நீங்கள் பண்ணுற டார்ச்சர்னால் அந்த சம்மந்தியம்மா அப்படியே ரெஸ்டாரண்ட்டவே மூடிட்டு ஓடிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு பண்ணி கொடுக்கணும். என்னை அசிங்கப்படுத்தினவங்க எந்த ரெஸ்டாரண்ட்டுமே நடத்தக்கூடாது, இதுவுமே இல்லாமல் அவங்க நடுத்தெருவில் நிற்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார், சம்மந்தியம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அப்போ இருந்தும் இதை பண்ண சொல்லிங்களே அப்படின்ட்டு. சம்மந்தியம்மா தான் இருந்தாலும் அது வேறு பிரச்சனை, நான் உனக்கு எவ்வளோ வேணாலும் பணம் கொடுக்குறேன், நீ இதை எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. உடனேவும் இவங்களுமே இருந்துட்டு பணத்துக்காக சரி ஓகே சார், சீக்கிரமாக நான் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயத்த பண்ணி கொடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், என்னுடைய பேர் இதில் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் கவுன்சிலருமே இருந்துன்னு சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு திரும்பவும் பாக்கியாவோட மெஸ்ஸுக்கு போகிறாங்க பிரச்சனை பண்ணுறதுக்காகவே. இன்றைக்கும் கடை மூடுற டைம் ஆகிடுச்சு, நீங்கள் வேறு எங்கேயாச்சும் போங்க, இங்கே நாங்கள் கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனோம், எங்ககிட்ட எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே இல்லைன்னா என்ன, நேத்தாட்டம் நாங்கள் எல்லாருமே அரேஞ்ச் பண்ணி தரோம், நீங்கள் எங்களுக்கு செஞ்சு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார், டெய்லியும் பிரச்சனை பண்ணணுன்னே வந்துட்டுருக்கீங்களா இங்கே அப்படின்னு செல்வி வந்து
கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் என்னம்மா பிரச்சனை பண்ணோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் டெய்லி வந்து குடிச்சிட்டு தகராறு பண்ணிவிட்டு அதுவும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு காசும் கொடுக்காம நீங்கள் இங்கே பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்களா? இங்கேருந்து போங்க, இல்லைன்னா நாங்கள் போலீஸை கூப்பிட வேண்டியதான் வரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. செல்வி இருந்துட்டு பாக்கியாவுமே இங்கேருந்து எந்த பிரச்சனையும் பண்ணாத, நீங்கள் போங்க சார், நாங்கள் இப்போ தான் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கோம், 2 நாள் தான் சார் ஆகுது, நீங்கள் இப்படி பிரச்சனை பண்ணால் எப்படி கஸ்டமர்ஸ் எல்லாம் வருவாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பாக்கியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நாங்கள் டெய்லியும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோங்க, நீங்கள் போலீஸை கூப்பிட்றது இருந்தால் கூப்பிட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் ரெஸ்டாரண்ட் எப்படி நடத்துகிறீங்க அப்படின்னு நானும் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடியுமே வந்து திரும்பவுமே தகராறு பண்ணிகிட்ருக்காங்க. அதே சமயம் வந்து திரும்பவுமே கோபியுமே வந்து ஏதாவது பிரச்சனையா அப்படின்றதுக்காக அங்கே பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வராங்க. அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே திரும்பவுமே கோபி இருந்துக்கிட்டு, நேற்று தான் நான் அவ்வளவும் சொல்லியும் நீங்கள் திரும்பவும் இங்கே பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா, இங்கேருந்து போயிடுங்க, இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு கோபி வந்து கவுன்சிலர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் இருந்துட்டு தப்பாரா வந்துட்டார் ஹீரோ, நேற்று வாங்கிட்டு போனது பத்தலை போல இருக்குது இவருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடுங்க, நான் போலீஸுக்கு கால் பண்ணி வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மசீரி மாதிரியே தெரியல. நம்ம கோபி இருந்துட்டு உடனே போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி போலீஸுமே அங்கே வந்துடுறாங்க. வந்து விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் சார், ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து 2 நாள் கூட இவங்க டெய்லி வந்து இங்கே குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க, இவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க சார், இங்கே நாங்கள் ரெஸ்டாரண்ட் நடத்துகிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து போலீஸ்கிட்ட வந்து பாக்கியாவுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே எதுக்காக சார் இங்கே பிரச்சனை பண்ணிட்டுருக்கீங்க, நடுங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க கவுன்சிலர்கிட்ட. இல்லை எங்களால் முடியாது, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கவுன்சிலர் திமிராக பேசுவோம். உடனே போலீஸுமே இருந்துட்டு உங்களை எப்படி விசாரிக்கணுமோ அந்த விதத்தில் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. பாக்கியா இருந்துட்டு கோபிக்கு நன்றி சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸு, நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு நாங்கள் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தோம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோபியுமே எதுக்கு என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ பாக்கியா, நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நான் அவ்வளோ பேர் உதவி எதுவும் பண்ணலை, ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படின்னு கோபி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே நீங்கள் பண்ணது பெரிய உதவி தான் அப்படின்னு பாக்கியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி பாக்கியா, அம்மா நீ லேட்டாக போனால் திரும்பவும் திட்டுவாங்க, நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை மூடிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம கோபி. இப்போது பாக்கியாவும் செல்வியுமே ரெஸ்டாரண்ட்டை மூடிட்டு 2 பேரும் ஸ்கூட்டியில் போயிட்டுருக்காங்க. என்னக்கா கோபி சார் அடிக்கடிக்கு வந்துட்டு உனக்கு உதவி பண்ணிகிட்ருக்காரு, இப்போல்லாம் நிறைய மாறிட்டார் போல இருக்குது அப்படின்னு செல்வி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னவோ எனக்கு தெரியலடி, அவர் ஹெல்ப் பண்ணாரு, நான் தேங்க்ஸ் சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியா. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது, அமைதியாக வாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.